யாழ்ப்பாண வரை உங்களுக்கு இது எத்தனை தரம் அதை பற்றி உளமாற சொல்கிறீங்க? இரண்டாம் தரம் வருகிறேன். முதல் முறை வருகிற போது நிறைய வலிகளோடு வந்தேன். எல்லா இடங்களையும் பார்த்தேன். தமிழர்களை சந்தித்தேன். முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன். முல்லைத்தீவை பார்த்தேன். அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன். இரண்டுக்கும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பாட்டு ஏதாவது எழுதுறீங்க? இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. நான் இனிமேல் தகவல் வேறும் பொருள் தகவல் வந்தால் எழுதலாம். ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா? விடை கொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது. அது என்னால் உணர முடிகிறது. என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன. அதை சொல்ல முடியாது. அதை உணரத்தான் முடியும். அதை சொற்களில், பாடல்களில், வசனங்களில், கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அப்போ எதிர்காலத்தில் மணித்திரன் சாரோட நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அந்த மணித்திரன் சாரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது. ஏஆர் ரஹ்மான் சாரோட அவ்வளவு வேறு விஷயம், அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது. எங்களுக்கு எதிர்காலங்கள் அது எதிர்பார்க்கலாம் தான் மறக்காது. வாழ்த்துக்கள். பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாழ்ப்பாணம் வருகை பற்றி என்ன சார்? அது ரொம்ப மகிழ்ச்சி. முதல் இலங்கைக்கு வர்றோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஸ்டைலாக வந்துடுறீங்க மாசா. ரொம்ப நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் அந்த பாயாச டயலாக் மட்டும் உங்களுக்காண்டி இருக்கா? இப்போ யாழ்ப்பாணத்தில் வெளியே போனால் பாயாசம் இருக்கா, முந்திரி பருப்பு இருக்கா? அப்போ சாப்பிட்ருவோமா? அப்போ போவோம்.